இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஆம், நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட குறைகள் இருந்தாலும் தேவனிடத்துல நாம் ஒப்பு கொடுக்கின்ற போது, நம்முடைய குறைவுகளை தேவனிடத்துல நாம் அறிக்கை செய்கின்ற போது, அவர் நிச்சயமாய் நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். அவர் நிறைவாக்குகின்ற போது நாம் எதிர்பார்ப்பதை விட அதிகமான காரியங்களை அவர் செய்வார். நாம் கேட்டுக்கொள்வதை விட, நாம் விரும்புவதை விட அதிகமாய் அவர் செய்வார். வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்றார். ஆமேன். அதே போலதான் உங்களுடைய குறைவுகள் எதுவாக இருந்தாலும், குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பெற்றோருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் அவர் நிச்சயமாய் நிறைவாக்குவார். 5 அப்பம் 2 மீனை எத்தனையோ 1000 ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார். ஆம், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன். வேதத்தில் அவர் செய்த முதல் அற்புதத்தை நாம் தியானிக்கின்ற போது, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு அந்த குறைவை அவர் நிறைவாக்கினார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை இயேசுவினிடத்தில் நீங்கள் சமர்ப்பியுங்கள். இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில அவர் வந்து வாழ்க்கை நடத்தும்படியா உங்களுடைய இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுங்கள். அவர் வருகின்ற போது, அவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அந்த இடத்திலெல்லாம் அவர் சுகத்தை மாத்திரமல்ல, அவர் சமாதானத்தை மாத்திரமல்ல, அங்கு இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுகிறார். எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குகிறார். ஆம், உங்களுடைய குறைவுகள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணியுங்கள். வேதம் சொல்வது போல, ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு அவர் கொடுப்பார் என்று. ஆம், சாலமோனுக்கு கர்த்தர் எப்படி ஞானத்தை கொடுத்தாரோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் அவர் நிச்சயமாய் கொடுப்பார். எல்லா குறைவுகளும் அவர் நிறைவாக்குவார். இந்த நாளிலே நாம் விசுவாசிப்போம், நம்புவோம். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, நிறைவான ஆவியானவர் எங்களுக்குள் வருகின்ற போது குறைவானது எல்லாம் ஒழிந்து போம் என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.